சிறகை விரித்து பறக்கத் தொடங்கும் பதின்பருவம் அதன் உற்சாகம் காரணமாக அனைவரின் விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது. நேற்றைய தினத்தின் தவறுகளை துறந்து நாளைய தினத்தின் கவலைகளை மறந்து இன்றைய தினத்தின் ஒவ்வொரு நொடிகளையும் கொண்டாடும் இளைஞர்களின் இன்றியமையாத பழக்கங்களில் ஒன்றாக துடிக்கும் இசைக்கு துள்ளல் நடனமாடுவது மாறி வருகிறது. பிடித்த பாடல்களுக்கு நடனமாடுவதை இளைய தலைமுறை உயிர் மூச்சாக கருதுவதால் தான் சமூக வலைதளங்கள் அதற்கு எண்ணற்ற முக்கியத்துவம் அளித்து வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பாரம்பரிய பரதக்கலை தொடங்கி இன்றைய நவீன நடனக்கலை வரை அனைத்து நடனங்களும் இளைஞர்களின் மன அழுத்தத்தை குறைத்து செல்போன் பயன்பாட்டை தவிர்க்க உதவுவதாக கூறுகிறார் நடன ஆசிரியர் கார்த்திக். இப்போ நீங்கள் டான்ஸ் ஆடும்போது மட்டும்தான் உங்களோட எல்லா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஃபுல்லாகவே டாப் டு பாட்டம் நடக்கும். ஸோ அந்த 2 hours 1 hour நம்ம எவ்வளோ நேரம் ஆடினாலுமே நம்ம ஃபுல் ஃபோக்கஸும் அந்த சாங்லேயும் மியூசிக்லேயும் இருக்கிறதுனால ஸோ நம்ம அதுலேருந்து வெளியே எங்கேயுமே டைவர்ட்டே ஆக மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீஸ்ஃபுல்லாக ஆயிரும். அதே மாதிரி நம்ம ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவோம். அந்த மியூசிக் கேட்க கேட்க நம்ம என்ன ஆயிடும்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான எந்த விஷயமும் இருக்காது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாகவே ஒரு சாங் கேட்போம். ஸோ டான்ஸும் ஆடும்போது அது வைப் ஆயிரும். நவீன வாழ்க்கை முறையில் வீட்டில் ஒரு குழந்தை மட்டும் இருக்கும் நியூக்ளியர் குடும்பங்கள் அதிகரித்து வருகிறது. இதனால் அவர்கள் விளையாடுவது குறைந்து நண்பர்கள் இல்லாத நிலையும் உள்ளது. நடன பயிற்சி பருவத்தினருக்கான உடற்பயிற்சியாகவும் மாறி வரும் நிலையில் நடனமாடும் ஒரு சில மணி நேரங்கள் அவர்களுக்கான மகிழ்ச்சிக்குரியதாகவும் கவன சிதைவை தடுத்து கல்வி மேம்பாட்டுக்குரியதாகவும் இருப்பதாக கூறுகிறார் திருமதி ஹேமபிரியா. இப்போது இங்கே டான்ஸ் கிளாஸ் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அதிகம் இல்லைன்னு வைங்களேன். மொபைல் அடிக்ட்ஸ் அந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இப்போ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு இங்கே வீட்டுக்கு போனாங்கன்னா போயிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே சரியாக இருக்கும். ஸோ மொபைல் அடிக்ஷன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை. தேர்வு பயம் நீங்கி வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாக நடனம் மாற்றி விடுகிறது என்பது பருவத்தினரின் கருத்தாக உள்ளது. என் பேர் அனுஸ்ரீ. நான் 7th to 8th படிக்கிறேன். எனக்கு டான்ஸில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஏன்னா டான்ஸ் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து நமக்கு நிறையா வரும். என் பேர் சாருமிதுனா. நான் வந்து 1 year டான்ஸ் கற்றுட்ருக்கேன். எனக்கு டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து டான்ஸ் ஆடுறதுனால எனக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்குது. யூஸ்வலாக எக்ஸாம் அப்போ ஸ்ட்ரெஸ் ரொம்ப படிக்கிறதுனால அந்த மாதிரிலாம் வரும். பட் டான்ஸ் ஆடும்போது அது எல்லாத்தையும் நான் விட்டுடுறேன். ஜாலியாக இருக்குது. உலகின் மிகப்பெரிய மருந்து மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சிக்குரிய செயல்களை செய்யும்போது உடலும் மனமும் ஒரு சேர உற்சாகமாகி விடுகிறது. அந்த வகையில் நடனங்கள் பார்ப்பவர்களை மட்டுமல்ல பங்கேற்பாளர்களையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தி விடுகிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து குணசேகரன் விஜயகுமார்.